ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சக்கரை பொங்கல். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பச்சரிசி, பாசிப்பருப்பு, முந்திரி, உலர்ந்த திராட்சை, வெல்லம், ஏலக்காய், நெய். நமக்கு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சூடா சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பொங்கல் கெட்டிப்படாம இந்த மாதிரி குழைவா இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பச்சரிசி 3/4 டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன். அதோட 1/4 டம்ளர் அளவு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பை நம்ம தனியா வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து சேர்க்கும் போது இதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம பாசி பருப்பை தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இதை லைட்டா சூடானா போதும். சூடாகும் போதே நமக்கு நல்ல மனம் வந்துடும். இது கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல நான் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம திராட்சை முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ரெண்டும் தனித்தனியா சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதுல நான் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க ரெண்டும் ஒட்டுக்கா சேர்த்துறதுனாலும் சேர்த்து நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க. நான் தனித்தனியா சேர்த்திருக்கேன். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் அதே பவுல நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுல மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம பொங்கலையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் பச்சரிசியும் பாசி பருப்பும் ரெண்டும் ஒன்னா சேர்த்து நான் ஊற வச்சிருந்தேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் அளவு நான் எடுத்திருந்தேன். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு பொங்கல் எப்பவுமே குழைவா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்க 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டா இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு அது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்ப பாருங்க, நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இதை ஃபில்டர் பண்ணும்போது வெள்ளை கரைசல்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபில்டர்ல வந்துடும். நமக்கு வெள்ளை கரைசல் நல்லா கிளீனா இருக்கும். இப்ப நமக்கு சாதமும் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசியும் பருப்பும் எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்ல குழைவா நம்ம வேக வச்சாதான் நமக்கு பொங்கல் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப இது சூடா இருக்கும் போது நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு சூடா இருக்கும் போது நமக்கு மசிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப நமக்கு இந்த சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற நெய்யை நம்ம இதுலயே விட்டுக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமா நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப பாருங்க, நமக்கு பொங்கல் கொஞ்சம் கெட்டியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம இப்ப மாத்திக்கலாம். பொங்கல் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சூடு ஆறுனதுக்கு அப்புறமும் பொங்கல் கெட்டி ஆகாம இந்த மாதிரி குழைவாதான் இருக்கும். நமக்கு சாப்பிடும் போதும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.